பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வன் நின் நினைவு அகற்றாதே. இந்த வரிகள் ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. இந்த தேசத்தில் நம்ம நடந்து போகும்போது எவ்வளவு பாரம்பரியமும் பண்பாட்டு சிறப்பும் மிக்க தேசம் இந்த தேசம் என்பதை மனதில் வச்சுக்கணுமா. யார் சொல்கிறா? பராசக்தி மைந்தன் பாரதி. அந்த வரிகளோடு இன்றைக்கு வரலாறும் வழிபாடும் பற்றி சொல்ல போகிறேன். நம்ம கோவிலுக்கு போகிறோம், பிள்ளையாரை பார்த்தா என்ன பண்ணுவோம்? அருகம்புல் மாலையை போட்டு குட்டிட்டு தோப்புக்காரனை போடுவோம். முருகன் கோவிலுக்கு போகிறோம், முருகா 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 வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகாம்போம். பெருமாள் கோவிலுக்கு போவோம், கோவிந்தா கோவிந்தாம்போம். சிவன் கோவிலுக்கு போவோம், சிவாய நம நமச்சிவாய நமக அந்த மந்திரத்தை சொல்லுவோம். இதெல்லாம் சரி. ஆனால் ஒவ்வொரு ஆலயத்திற்கு போகின்ற போதும் அதனுடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது தான் இன்றைய பொருள். அண்மையில் நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு நாகைக்கு போகிறதுக்கு காரைக்கால் வழியாக போனேன். ஒரு திருக்கோவிலில் என்னுடைய பேச்சு. வழியில் காரைக்காலில் நின்று காரைக்கால் அம்மையார் தரிசனம் பண்ணும்போது அன்றைக்கு மாங்கனி பெருவிழா. எல்லாருடைய இல்லத்திலிருந்தும் மாங்கனியை தூக்கி போட்டு பக்தர்கள் மேலேருந்து அப்படியே கூடையாக கொட்டுவாங்க. நம்மளோட வந்த ஒரு நண்பர் கேட்டார், சார், இந்த சீசனில் மாங்கனி நிறையா கிடைக்கிறதுனால அதை சுவாமிக்கு நேவேத்தியமாக அப்படி கொட்டி மகிழ்கிறாங்களா அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு இன்னும் நிறைய பேருக்கு அது சென்று சேர்ந்தாதான் அந்த மாங்கனி விழாவை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். பரமதத்தன் அவருடைய கணவர் ஒரு வணிகர், 2 மாங்கனி கொடுத்து விடுவார். அடியாருக்கு திருமுதுக்கு படைச்சிருவாங்க. இவர் வரும்போது இன்னொரு மாங்கனி கொடுப்பாரு. இது சுவையாக இருக்கே, இன்னொரு கனி கொடுத்து விட்டேனேம்பாரு. போய் சாமிகிட்ட கேட்பாங்க, சாமி ஒரு கனியை கொடுக்கும். அது இன்னும் சுவையாக இருக்கும். இது முதல் கனி மாதிரி இல்லையேன்னொன்னே இவங்க உண்மை சொல்லுவாங்க. அப்போ சாமிகிட்டேருந்து வர வச்சா இன்னொரு கனியை கேட்பாங்க. திருப்பியும் தந்த உடனே ஐயோ இனி உன்னோட வாழ முடியாதுன்னு அவர் போயிடுவார். இவங்க பேயுருவம் கொண்டு தலையால கைலியங்கிரிய நடந்து எம்பெருமான் எம்மை பேணும் அம்மைக்கான்னு தன் பக்கத்தில் வச்சுப்பார். இறைவனே அம்மையப்பனாக துதித்த கடவுள் காரைக்கால் அம்மையார். அந்த சரித்திரத்தில் இடம்பெற்ற மாங்கனியை இன்றைக்கும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா என்று அந்த திருவிழா நாளில் இறைவனுக்கு நேவேத்திய பொருளாக எல்லாரும் மாம்பழத்தை தூக்கி மக்கள் மேலே போடுவாங்க. அதுதான் மாங்கனி பெருவிழா. அது தெரியாமல் நம்ம மாங்காய் சீசன், அது மாம்பழம் நிறையா கிடைக்கிறதுக்கு அது அல்ல. இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். சார், அண்மையில் மலைக்கோட்டை போயிருந்தேன். எனக்கு நல்ல 2 நண்பர்கள், மகாலிங்கம் மணிகண்டன்னு. ஒருத்தர் திருச்சி, ஒருத்தர் மும்பை. நாங்கள் எப்போ போனாலும் படித்த காலத்துலேருந்து மலைக்கோட்டைக்கு போவோம். அப்போ என் நண்பரில் ஒருத்தர் கேட்டார், எதுக்கு இந்த கீழடி வாரத்தில் இருக்கக்கூடிய தாயுமான சுவாமிக்கு வாழைத்தார் வைக்கிறாங்க, மலையில் தூக்கிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக கீழே வச்சுட்டு போகிறாங்களான்னு. இந்த உச்சி பிள்ளையார் எவ்வளவு உயர்ந்து புகழ் சேர்க்கிறாரோ அதுபோல் திருச்சிக்கு என்ன பெருமைன்னா, அந்த சுவாமிக்கு பேர் தாயுமானவர். நிறைமாத கர்ப்பிணி பிள்ளை பேருக்கு துடித்த போது இறைவனே தாயாக மாறி பிரசவத்தை செய்ததனால் அவர் தாயும் ஆனார். அதனால்தான் தாயுமானவர் சன்னதி. இன்றைக்கும் நிறைய பேர் பிரசவம் நல்லபடியாக நடக்கணும், பிள்ளை பேர் நடக்கணும்னு வாழைத்தார் வாங்கி கட்டுறேன்னு அங்கே வேண்டி கொண்டு போய் பிள்ளை பிறந்தவனும் வாழைத்தார் கட்டுவாங்க. நீங்கள் மலைக்கோட்டை கீழே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். திருக்கருகாவூர் போனாங்க. அங்கே ஒருத்தர் 50 வயசு, அவருக்கு 2-3 குழந்தைங்க. அவர் சிவாச்சாரியார்கிட்ட கேட்குறாரு, இல்லை அவங்களுக்கு தந்தீங்களே நெய் பிரசாதம் எங்களுக்கு தரலையே, அவங்களுக்கு தந்தீங்களே நெய் பிரசாதம் எங்களுக்கு தெரியும். அப்போ தான் தெரிஞ்சது திருக்கருகாவூருடைய வரலாறு அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த பெண்களுடைய அகப்பையான கருப்பையில் கரு இருக்கு, சில பேருக்கு கரு தங்காது. அதனால் பிள்ளை பேரு தள்ளி போகும். அப்படிப்பட்டவர்கள் திருக்கருகாவூர் சென்று அந்த சுவாமியினுடைய படியில் சிவாச்சாரியார் சொல்லுவார்,
அதை மொழிகி கோலமிட்டுட்டு ஒரு நெய் டப்பா கொடுப்பாரு. அதை ஒரு மண்டலம் இறைவனை நினைத்து உண்டு வந்தால் அவர்களுடைய கரு அப்படியே தங்கி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாடகர் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடி இணையதளத்தில் தான் இருக்குது. ஒவ்வொரு கருவுற்ற என்னுடைய அன்பு சகோதரிகளும் கேட்க வேண்டிய பாடல் திருக்கருகாவூர் பதிகம். அந்த திருக்கருகாவூர் கேட்டிங்கன்னா குழந்தையினுடைய ஒவ்வொரு மாதமும் அந்த கரு எப்படியெல்லாம் உருமாற்றம் நடைபெறுகிறது என்பதை கண்முன்னே கொண்டு வந்து நம்ம உணர முடியும். அதுக்குத்தான் அங்கே அந்த நெய் பிரசாதம். ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலைக்கு போகிறோம், எல்லாரும் மலையை பார்க்குறோம், அக்னி தலம் கிரிவலம் வரோம். பௌர்ணமி கிரிவலம்னா ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு வரோம். அடுத்த முறை திருவண்ணாமலை போனால் நீங்கள் பார்க்க வேண்டிய வரலாற்று செய்தி என்னென்னா, அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்த தலம் இந்த திருவண்ணாமலை. முருகன் தனி சன்னதி இருக்கார். நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த தீபத் திருநாள் போது அதை பார்த்தீங்கன்னா அதில் காமிப்பாங்க. முருகப்பெருமான் நேரடியாக காட்சி தந்து அருணகிரிநாதரை ஆட்கொண்ட இடம் அந்த திருவண்ணாமலை தலம். அக்னி தலம் என்றாலும் தன்னுடைய மகனாகிய முருகனுக்கு தனி மகத்துவம் படைத்த அந்த திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த அந்த வரலாறை தெரிந்து கொண்டு நாம் பார்க்க வேண்டும். இனி திருக்கோயிலுக்கு போகின்றவர்களுக்கு ஒரு கையேடாக கோயிலினுடைய தல வரலாறை போல நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் அவ்வப்பொழுது வரலாறும் வழிபாடும் ஒரு கோவிலினுடைய வரலாறை சுருக்கி சுருக்கி உங்கள் கைகளில் இதமாகச் சொல்கின்றோம். அது பைகளில் நீங்கள் பத்திரப்படுத்தி, இதய பையில் பத்திரப்படுத்தி வழிபாடில் மேன்மை பெறுங்கள். ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.